எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துல நம்ம நெக்ஸ்ட் 5 வருஷம், 10 வருஷம் சம்பாரிக்க போறோம். அதனால இது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் இயரா நம்மளுக்கு இருக்க போது. இந்த வீடியோல நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட், அதே மாதிரி ஒரு மீம் காயின் ஃபேஸ் வந்து முடிய போது. அதுல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஏன் அத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னோட பெர்ஸ்பெக்டிவ நான் சொல்லப் போறேன். அதே மாரி ஏஜென்ட்ஸ பத்தி நான் பேசணும்னு சொல்லியிருந்தேன். அத பத்தியும் கவர் பண்ணிட்டு, அப்புறமேல் உங்களுக்கு சில காயின்ஸ பத்தியும் சொல்லப் போறேன். வணக்கம், நான் விஜய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையொலியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயினோட மார்க்கெட் அனாலிசிஸ வந்து பார்த்துரலாம். இப்போ பிட்காயின் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க அத பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் வந்து இதுக்கு கீழ வந்துச்சுனாவே, அதாவது 92,000 கீழ வந்துச்சுனாவே, 92 டூ 88,000க்கு உள்ள வந்துச்சுனாவே, அங்க பை பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அந்த 92 பிரேக் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் கூட இல்ல. பிரைஸ் வந்து பை பிரஷர் நம்ம நல்லா பார்க்க முடியுது. நான் இப்ப ஹோவர் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்த பாருங்க. இந்த கிரீன் கேண்டில் மட்டும் தான் வந்து இந்த ரெட் கேண்டில் மட்டும் தான் பிரேக் பண்ணுச்சு. பட் உடனே வந்து பைபேக் ஆச்சு. பிரைஸ் வந்து மேல ஒரு டைம் ரிஜெக்ட் ஆனாலுமே அப்புறமேல் பைபேக் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பிரைஸ் வந்து ஸ்லோவா பிக்கப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வந்து 100K அதுக்கப்புறமேல் வந்து 106K அந்த ரீஜன்ல வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன வந்து நம்ம அப்வர்ட்ஸா பிரேக் பண்ணி போகும்போது, பிரைஸ் வந்து இன்னொரு பாரபாலிக் ஃபேஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஜான்வரி 20த் நோக்கி போயிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. நெறைய பேர் ஏன்னா அதுக்கு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து எலக்ஷன் டைம்ல பார்த்தீங்கனாலும், என்னோட வீடியோ எலக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட, எலக்ஷன் டைம்ல பிரைஸ் பம்ப் ஆகுங்கிறத வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். எலக்ஷன் டைம் அன்னைக்கு பயங்கரமா பம்ப் ஆச்சு. எல்லா காயினுமே நாம பார்த்தோம். ஸோ, இப்ப அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் எனக்கு தெரிஞ்சு ப்ளே அவுட் ஆகும். ஸோ, நீங்க வந்து ஆல்ரெடி ஆல் காயின்ஸ் எல்லாமே 40% கிட்ட டம்ப் ஆயிடுச்சு. நம்ம பைபேக் பண்ணியிருக்கணும்னா பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. இல்ல இப்ப கூட பண்ணலாம். ஏன்னா இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. ஸோ, எல்லாருமே வந்து உள்ள வந்து செட் ஆயிடுங்க. எல்லாமே வாங்கி உங்க போர்ட்ஃபோலியோ ரெடியா வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு USDTல வந்து இப்ப வைக்க வேணாம். எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க. USDT வந்து நம்ம மறுபடியும் அடுத்த புல் பேக் வர டைம்ல வந்து, நம்ம கொஞ்சம் வித் ப்ராஃபிட்ட வந்து ரொட்டேட் பண்றதுக்காக தனியா வச்சுக்கலாம். ஸோ, அதனால வந்து பைபேக் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து மத்த மார்க்கெட் பார்த்தாலுமே வந்து எல்லாமே புல்லிஷா தான் இருக்கு. ஈவன் சொலானா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. கண்டிப்பா சொலானா ரொம்பவே வந்து லேகிங்கா இருந்துச்சு. சொலானா கண்டிப்பா வந்து இங்கேருந்து பிரைஸ் வந்து அடுத்த ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு போகும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ, சொலானாவுக்கு அதுதான். சரி, மத்த காயின்ஸ் நம்ம வந்து நீங்க சீக்ரெட் நெட்வொர்க்க பத்தி கேட்டிருந்தீங்க. என்ன பிரைஸ் டார்கெட் இருக்கும்? இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மீம் காயின்ஸ பத்தி நான் சொல்லிடுறேன். இப்ப நெறைய பேர் வந்து ஆக்சுவலா வந்து மீம் காயின்ஸ்ல வந்து ப்ராஃபிட் பண்றீங்க. பண்ணியிருக்கீங்க. பட் நான் அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் எப்படி பார்க்குறேன். ஏன்னா நான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணல. நான் வந்து தெளிவாவே ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோலயும் எந்த மீம் காயினுமே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து டாஜ் காயின்ல தான் ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமேலு வந்து பாங்கா இருக்கட்டும், இல்ல வந்து விஃப்பா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய மீம் காயின்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் பார்த்துருப்பீங்க. நான் அத தப்பு சொல்லல. ஸோ பட் ஆனா ஏன் மீம் காயின்ல வந்து இவ்ளோ பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பிகினர்ஸ் தான் வந்து மீம் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேலு சின்ன சின்ன வேல் பீப்பிளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இத எப்படி பார்க்கணும்னா, நம்ம வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாரி தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஒரு 10x போற ஒரு காயின் அப்படின்னா அவங்க மீம் காயின பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படிதான் அவங்க மீம் காயினையும் ட்ரீட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட காசு வந்து பெரிய அமௌண்ட்டா இல்லைனா கூட, ஒரு 0.1 சொல்லலாம், இல்ல வந்து ஒரு 1 சொல்லலாம் மேக்ஸிமம். இந்த மாரி போட்டு, ஓகே இது ஒரு 100x, 10x போகும், இல்ல 1000x போகும். அந்த மாரி ஒரு கேம்பிளுக்கு தான். பேசிக்கா ஒரு லாட்டரி டிக்கெட் மாரி. அடிச்சா நம்மளுக்கு வந்து பயங்கரமான காசு. போனா வந்து 0.1 சொல்லலாம். அந்த மாரி தான் வந்து ஆக்சுவலா அந்த மீம் காயினோட அந்த ட்ரெண்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் தான் அந்த பம்ப் டாட் ஃபண்டும் வந்துச்சு. சிமிலர் எல்லாமே அதே தான். இப்ப வந்து எங்க பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு நான் நெனைக்கிறேன்னா, யுஎஸ் கண்டிப்பா வந்து ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறமேலு வந்து ரொம்பவே வந்து ப்ரோ கிரிப்டோ பாலிசிஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அப்ப எஸ்இசி வந்து கண்டிப்பா வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க அந்த ப்ராசஸ் பாசிட்டிவா இருந்தாலுமே மீம் காயின வந்து கண்டிப்பா அவங்க வந்து எந்த வகையிலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அது ஒரு யுட்டிலிட்டி கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு மீம்க்காக கிரியேட் பண்ணது. அது பம்ப் ஆகுது, டம்ப் ஆகுது. இதுல எத்தன நீங்க நல்ல விஷயத்தோட அதுல கெட்ட விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. எத்தன ரக் புல் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நீங்க ஆல்ரெடி மீம் காயினோட இதுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் தான் வரப்போகுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மீம் காயின்லருந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஈவன் இந்த டாஜ் காயின் இதெல்லாம் பம்ப் ஆனாலுமே, ஏன்னா அந்த டாஜ் வந்து ஈலான் மஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் பம்ப் ஆனாலுமே, இதுக்கெல்லாம் பிரச்சனை ஒன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமேலு கண்டிப்பா மீம் காயினுக்கு வரும். இல்ல அந்த நியூஸ் ரிலேட்டடா வந்து சீக்கிரமாவே வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மீம் காயின்ஸ அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டீமும் கம்மியாயிடுச்சு. முன்ன ப்ரீ புல் ரன்ல இருந்த அந்த ஸ்டீம் இப்ப இல்ல. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ பத்தி பார்த்துரலாம். இந்த வெர்ச்சுவல் புரோட்டோகால்ங்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் வந்து ஆக்சுவலா நெறைய வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு.
இத பத்தி நம்ம சும்மா ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஓவர் வியூவா பண்ணியிருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, இந்த லூனா காயின்லாம் பார்த்தோம். இந்த லூனா காயின்லாம் ஆக்சுவலா வந்து அப்ப மார்க்கெட் கேப் வெறும் 60 மில்லியன் தான் இருந்துச்சு. இப்போ 175 மில்லியன் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 1/2 எக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாரி எல்லா காயின்ஸுமே வந்து பம்ப் ஆயிருக்கு. ஈவன் இந்த வேடார் ஏஐ கூட ரீசென்ட்டா நல்லா பம்ப் ஆச்சு. ஸோ இது பேசிக்கா ஒரு மீம் காயின் மாரி தான் போயிட்டுருக்கு. பட் இதில யூஸ் கேஸ் இருக்கு. என்னன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல உங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல வச்சு அத நீங்க ஆக்சுவலா ஒரு ஏஐ ஏஜென்ட்டாவே யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ச சர்டன் டாஸ்க் மட்டும் அது வந்து பண்ற மாதிரி, இந்த மாரிலாம் ஆக்சுவலா நீங்க வந்து அத புரோகிராம் பண்ணலாம். உங்க லாங்குவேஜ் மாடல்ல கூட அத இன்டிகிரேட் பண்ணி அத நீங்க பண்ணலாம். இவங்க ஆனா வந்து நெறைய பேர் வந்து மோஸ்ட்டா வந்து ஒரு பேசிக் இத குடுத்துட்டு, ஓகேங்களா? அந்த ஹைப்ப வச்சே ஆக்சுவலா வந்து மீம் காயின் பண்ற மாரியே பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா இது வந்து ஒரு பம்ப் டாட் ஃபன் மாரியே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப எல்லாமே இதுல இருக்கிறதெல்லாம் லெஜிட் கிடையாது. இதுல ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டீம் இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலருந்து காசு பார்க்க தான் பார்ப்பாங்க. அதனால இந்த கிரியேட்டர்ஸ் மோஸ்ட்டா வந்து உங்கள வாங்க வச்சு இது பண்ண பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த ஏஐ வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் ஆக்சுவலா நல்லா பம்ப் ஆயிட்டு இருக்கு. மீம் காயின்ஸ விட அந்த எக்ஸ்ட்ரீம்ல பம்ப் ஆகலனா கூட ஒரு ஸ்டெடியா வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த விர்ச்சுவல் புரோட்டோகால் தான். ஏன்னா இதோட பிரைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பட் அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 40 எக்ஸ் போயாச்சு. ஆக்சுவலா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான். யாராவது வந்து ஏர்லியா அதில என்டர் ஆயிருந்தாங்கன்னா. இது பைனான்ஸ்ல இல்ல, பைபிட்ல இருக்கு, பிட்கெட்ல இருக்கு. கண்டிப்பா நாம்ப பழைய வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ பண்ணும்போது கூட ஆக்சுவலா வந்து $2.7 $2.5 வந்துச்சு. அங்கருந்து கூட டபுள் ஆயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து இதுக்கு ரூம் இல்லன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஒரு பெரிய புல் பேக் இருக்கும் இதுக்கு. அரவுண்ட் ஒரு $3 இல்ல $3னாவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% கிட்ட பிரைஸ் கீழ வரும்னு நான் நெனைக்கிறேன். பட் எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் ஏஐ டோக்கன்ஸ்ல இனிமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து கண்டிப்பா சில இதெல்லாம் இருந்தாலுமே, எனக்கு தெரிஞ்சு அந்த நெக்ஸ்ட் நரேட்டிவ் வந்து இது ஆல்ரெடி வந்து இந்த நரேட்டிவ் முடிஞ்சிருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். முடிஞ்சிருச்சு மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்ட்லயாச்சும் நம்ம போடணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து இது ஏஐ ஏஜென்ட்ஸ் ரொம்ப நாளா இருக்கு. பட் இந்த விர்ச்சுவல்னால நம்மளுக்கு வந்து ஒரு பாஸ்ட் 1 மந்த்தா தான் இத பத்தி நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து நெறைய காயின்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த ஏஐ எக்ஸ்பிடிலாம் வந்து பாருங்க 620 மில்லியன் போயிடுச்சு மார்க்கெட் கேப். இது பேசிக்கா ஒரு மீம் காயின் மாரியே தான் போயிட்டுருக்கு. இத வச்சு உங்களுக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்கு? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே நம்மளுக்கு ஆக்சுவலா தெரியாது. ஓகேங்களா. இப்ப இது ஏஐ ஏஜென்ட் வந்து ட்விட்டர் பாட்டா மட்டும் இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து ட்விட்டர்ல நீங்க இதில போய் எதாவது பண்ணீங்கன்னா, அது மேபி ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ணும். இந்த மாரி விஷயங்களா இருக்குமே தவிர, வேற எந்த இதுவுமே இல்ல. ஈவன் நம்ம வந்து இந்த ஆப்பஸ் மேக்னம்னு ஒரு மீம் காயின்ல பண்ணியிருந்தோம்ல, அதுவே ஒரு ஏஐ ஏஜென்ட் தான். பட் சொலானால இருக்கு. பட் அது மேட்டரே கிடையாது. சொலானா செயினோ இல்ல விர்ச்சுவல் புரோட்டோகால் செயினோ அது விஷயமே கிடையாது. ஜஸ்ட் அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா, இப்ப இதில கிரியேட் பண்ணிட்டு கூட அது சும்மா வந்து வெறும் ரோட் மேப்பா மட்டுமே இருக்கலாம்ல. இப்ப வந்து அந்த நாம பார்த்தா இந்த ஆப்பஸ் மேக்னமே வந்து சிமிலர் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு. நீங்க வேணா நான் வெப்சைட்ல போறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். இது ஆக்சுவலா வந்து 66 மில்லியன் வரைக்கும் மார்க்கெட் கேப் போச்சு. நான் கூட இதில வந்து ஒரு 10 எக்ஸ் மேல பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 60 எக்ஸ் சம்திங் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு நான் எக்ஸிட் ஆகி. இப்ப மறுபடியுமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரேஞ்ச் கிட்ட எங்கேயோ எக்ஸிட் ஆனேன். இப்ப ஆல்ரெடி பிரைஸ் கீழ வந்துருச்சு. இதுவுமே வந்து சிமிலர் யூஸ் கேஸ் தான். ஒண்ணுமே அவங்க ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட ஏஐ ஏஜென்ட்ஸ் இது மாரி வந்து வருதே தவிர, பட் ரியாலிட்டில ஒண்ணுமே வந்து எதுவுமே பெருசா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங்கோ, இல்ல நம்மளோட டைம் சேவ் பண்ற மாரி எதுவும் கிடையாது. எல்லாமே இந்த ஹைப்ல வந்து ரைட் பண்ணிட்டுருக்காங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அதனால தான் வந்து ஜஸ்ட் பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்மளோட ரோட் மேப்ப மாத்தணும்னா, நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும். நாம என்ன பண்ணணும்னா, நாம வந்து ரொம்ப ட்ரஸ்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டா இருக்க காயின்ல கூட நீங்க ஏஐல போலாம். நியர் புரோட்டோகாலா இருக்கட்டும், வேர்ல்ட் டோக்கனா இருக்கட்டும். இந்த மாரி இருக்க டோக்கன்ஸ்ல வந்து நீங்க போடுங்களே தவிர, இப்ப இந்த ஒரு கேம்பிள் மாரி இதுல டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கேயும் லாக் ஆக வேணாம்னு நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப ஆல்ரெடி 1 மந்த்ல பயங்கரமா பம்ப் ஆயிருக்கு எல்லா காயினுமே. இப்ப இத நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன்னா கூட, உங்களுக்கு லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 13 பேசிக்கா அந்த விர்ச்சுவல் புரோட்டோகால் ராலிலயே வந்து நெறைய காயின்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பம்ப் ஆயிருக்கு. இதுல நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணி கூட காட்டலாம். ஈவன் நாம்ப ஒரு பெட்டரான ஏஐ ஏஜென்ட் கூட பண்ணலாம். எனக்கு ஓரளவுக்கு புரோகிராமிங் தெரியும். நாம பண்றதுனா கூட நம்ம ஓன் டோக்கன வந்து நம்ம இதுல இது பண்ணி, நம்ம வந்து சும்மா ஃபன்னுக்கு நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணலாம். உங்களுக்கு ஓகேனா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நாம மட்டும் குரூப்ல இருக்கவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறமேல் நம்ம அத வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக பண்றதுனா பண்றேன். இல்ல வேண்டானாலும் வேண்டாம். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து சில டோக்கன்ஸ்ல வந்து ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து என்ன பிரைஸ் டார்கெட் போகும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஆக்சுவலா முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நான் ஒரு டோக்கன் சொல்றேன். பட் அதோட டார்கெட்ஸ் நான் என்னோட பெர்சனல் டார்கெட்டும் நான் சொல்லணும்ல. அத பத்தி நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத நீங்க குரூப்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோ கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சீக்ரெட் நெட்வொர்க். சீக்ரெட் நெட்வொர்க் வந்து அகைன் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பேக்கிங் இருக்கு. கண்டிப்பா பைனான்ஸோட லிஸ்டிங், காயின்பேஸ் லிஸ்டிங் இதெல்லாம் இருந்தாலுமே, உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இதில வந்து நீங்க இந்த ஏஐ ரிலேட்டடா பம்ப் ஆகும்போது, இது வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்க ஒரு காயின். அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன்.
இதில என்னோட பெர்சனல் டார்கெட் வந்து ஆக்சுவலா அது ஒரு கேரண்டி $3 வந்து போகும். ஓகேங்களா? நான் வந்து பாஸ்ட் ஹை எல்லாம் வச்சு பார்த்தேன்னா, உங்களுக்கு அதுக்கு மேலேயே கூட போலாம். பட் நான் கேரண்டியா வந்து ஒரு 3.5 இந்த ரேஞ்ச் சொல்லுவேன். நான் அந்த மார்க் போட்டு வச்சிருக்கேன். இத நான் ரொம்ப நாளா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு ஹையர் சான்ஸஸ் இருக்கு. இது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுமா அப்டின்னா, கண்டிப்பா பொட்டன்ஷியல் இருக்கு. நான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் அதுவே நான் வந்து இந்த புல் ரன்ல வந்து எனக்கு என்னன்னா வந்து கேரண்டி ரிட்டர்ன தவிர ரொம்ப ஹை ரிட்டர்ன் அதாவது ஒரு 100x அந்த மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பெர்சனலா அது என்னோட இது. ஏன்னா நான் வந்து ஒரு 3 புல் ரன் பார்த்துட்டேன். எனக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் கேப்பிட்டல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் அத சேஃபா வந்து எனக்கு சேஃபா எக்ஸிட் ஆகுறது ரொம்ப முக்கியம். ரேதர் தென் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு அப்புறமேலு விக்காம எல்லாத்தையும் மறுபடியும் கீழ வந்து மாட்டிக்கிறது. இது மாரி விஷயத்தில நான் பண்ணக்கூடாதனால, நான் சீக்கிரமா எக்ஸிட் ஆகணுங்கிறத வச்சு நான் சொல்றேன். இதுக்கு மேல ஒரு 2x போலாம், 3x போலாம். அதெல்லாம் கண்டிப்பா பாசிபிள். பட் நான் வந்து நான் பார்க்கிறதே உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா, ஒரு மார்க்கெட்ல எக்ஸிட் ஆகுறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, என்டர் நம்ம ஆயிட்டோம். எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காயின்ஸ்லாம் பம்ப் ஆக போகுதுன்ட்டு. பைனான்ஸ்ல இருக்க எல்லா காயினுமே வந்து மினிமம் 3x பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்ப எக்ஸிட் ஆகணுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமா தெரியணும். ஸோ அந்த ஒரு ஆங்கிள்ல நான் இந்த இடத்த ப்ரொஜெக்ட் பண்றேன். இத ஃபண்டமென்டலாவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா, உங்களுக்கு அப்பயும் புரியும். இன்னும் பெட்டரா நான் இத ஏன் சொல்றேன்ட்டு. இப்போ வந்து ஆல்ரெடி இந்த காயின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 30% ஆல்ரெடி வந்து நம்ப எலக்ஷன் டைம்ல பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இதோட மார்க்கெட் கேப் எல்லா சப்ளையுமே வந்து ஆக்சுவலா சர்க்குலேஷன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 98% இருக்கு. இதோட லாக்டு டைல்யூட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் 160 மில்லியன் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் கேப் கரண்ட் மார்க்கெட் கேப் 151 மில்லியன்ல இருக்கு. இத நான் ஏன் கேரண்டியா ஒரு 3x, 4x போகும்ன்னு சொல்றேன்னா, இது ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணதே 411 மில்லியன். ஓகேங்களா? அதுவும் ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணதெல்லாம் வந்து நார்மலான பீப்பிள்ட்ட இருந்து இல்ல. எல்லாமே பெரிய, பெரிய வென்ச்சர்ட்ட இருந்து தான். கண்டிப்பா இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ, இதுல ஒரு பேட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இன்வெஸ்ட் பண்ணவைங்க ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா 22ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 21ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 22ல தான் வந்து அதிகமா வந்து ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க 21ஓட. ஸோ, இது எல்லாமே பேசிக்கா போன புல் ரன்ல நடந்தது. அவங்க மோஸ்ட்டா ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்ஸ புக் பண்ணியிருக்கணும். நான் ஏன் அத ஓரளவுக்காச்சும் பண்ணியிருக்கணும். ஃபுல்லா எடுக்கலனா கூட. ஏன் அத நான் சொல்றேன்னா, இப்ப அவங்க பண்ண டேட்ட நம்ம வச்சு பார்த்தோம்னா கூட, ஸோ பேசிக்கா வந்து ஃபெப்ல பண்ணியிருக்காங்களா? ஸோ ஃபெப்ல பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏரியா கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு உடனே இந்த வெஸ்டிங் பீரியட் இது எல்லாமே இருக்கும். உடனே வந்து டம்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனாலுமே கண்டிப்பா வந்து அந்த ஒரு புல் மார்க்கெட் முடிஞ்சது அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஏன் அவங்களுக்கு தெரியாம இருக்காது. ஸோ அவங்க கண்டிப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பாங்க. அத பை பேக்கும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால நாம வந்து ரொம்ப ரீசனபிளா வச்சுப்போம். இவ்ளோ தூரம் நம்ம வந்து எய்ம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது லாஸ்ட் டைம் வந்து அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் ஹை போகும். ஏன்னா நீங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கூட வந்து பெருசா இருக்காது. அதாவது போன இதுல பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்லி வந்து நம்மளுக்கு வந்து போற இது மாரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப காட்டுறேன். ஸோ 1.3 பில்லியன் வந்து மார்க்கெட் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இங்கேருந்து பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் வந்து 10x ஒரு 8xன்னே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 8xன்னு சொல்லும்போது அரவுண்ட் வந்து $4 $5 போகுது. அது ஆக்சுவலா ஒரு ரீசனபிளான ஒரு மார்க்கெட் கேப் தான். ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே மணி அதிகமா வரும். பிட்காயின்ல இருக்கிறதும் சரி, எல்லாமே அதோட வேல்யூலாம் ஏறிடுச்சு. ஸோ அந்த மார்க்கெட் கேப்லாம் இங்க ஃப்ளோ ஆகும்போது கண்டிப்பா ஒரு 1.5 பில்லியன், 2 பில்லியன்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு மிட் கேப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு $4 கிட்ட தான் உங்களுக்கு வருது. நீங்க வந்து போன டைம் வந்து $10 போம்போது இந்த மார்க்கெட் கேப் இருக்குதுன்னு நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா சப்ளை கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்க அதுவும் மைண்ட்ல வச்சுக்கணும். பிளஸ் அத வந்து அவங்க வந்து கண்டிப்பா சீக்கிரமா விப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு ஆங்கிள் இருக்கு. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் வந்து இதுக்கு வந்து நம்ம செட் பண்ணணும். கண்டிப்பா இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா இது பம்ப் ஆகும். பட் ஆனா நான் இதுக்கு அதிக ஹோப்லாம் வந்து குடுக்க மாட்டேன். அதாவது ஒரு 20x, 100x இப்படிலாம் கண்டிப்பா எது வேணா பாசிபிள். பட் நான் நம்பல. அவ்வளோ பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. இந்த ஏஐ வரும்போது கண்டிப்பா ராலி ஆகும். பட் என்னோட டேக் ப்ராஃபிட்ஸ் இந்த ஏரியால தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா வந்து உடனே எது அடுத்த நரேட்டிவோ அதில நான் ரொட்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு கேரண்டியான ப்ராஃபிட்ஸ் இருக்கணுமே தவிர, எனக்கு வந்து ஸ்பெகுலேட்டிவா எனக்கு 100x அந்த மாரி வேண்டாம். இத பத்தி இதில பேசணும்னு நெனச்சேன். நெறைய பேர் ஆக்சுவலா இந்த குரூப்ல லாஸ்ட் 2 டேஸா வந்து இந்த சீக்ரெட் புரோட்டோகாலோட பிரைஸ் டார்கெட் எங்க எடுக்கணும் இதுதான் சொல்லிட்டுருந்தீங்க. நான் ரீசனபிளா ஆல்ரெடி $3ன்னு சொல்லிட்டேன். 3.5 நீங்க மார்க் பண்ணியிருந்தாலுமே, உங்களுக்கு $3 கூட எடுத்துருங்க. அது சேஃபஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லா காயின்ஸுக்குமே நான் சொல்றது அதுதான். நீங்க வந்து டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஜஸ்ட் 2 காயின், 3 காயின்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எப்ப பிரைஸ் எடுக்கணும்னு தெரியாது. இப்படி ஒரு 10 காயின்ல நீங்க பிரிச்சு போட்டிருந்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒரு 3x, 4x குடுக்கும்போது அழகா மத்தது ஏறலைன்னா ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஆங்கிள்ல வச்சுக்கோங்க. ஃபைனலா நான் இன்னொரு விஷயமும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மீம் காயின்ஸ், ஏஐ மீம் காயின்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, கேட்டகரி பிரிச்சிருக்கிறதே அப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஏஐக்குள்ள வரல. இப்ப நம்ம பார்த்த இந்த விர்ச்சுவல் புரோட்டோகால்ல இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஏஐ மீம்ஸ்ன்னு இருக்கு. இப்ப நார்மலா நம்ம வந்து சொலானாலயும் மத்த தெரிஞ்ச மீம் காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மீம்ஸ்ன்னு இருக்கு. கேட்டகரி இப்படி தான் வந்து காயின் மார்க்கெட் கேப்ப பிரிச்சிருக்காங்க.
ஸோ நீங்க அந்த மாரி தான் அத ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு லெஜிட் ப்ராஜெக்ட்டா நீங்க ட்ரீட் பண்ணாதீங்க. இதில நாம பார்த்தா ஏஐ 16 இருக்கு. அந்த லூனா இருக்கு. எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எந்த கேட்டகரில அவங்க போட்டுருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா பெரிய யூஸ் கேஸ்லாம் அது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஏஐ ஏஜென்ட்ன்னு அதில ஒரு மீம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏஐ ஏஜென்ட்னா ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் கூட நான் காட்டுறேன். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து அத பார்க்கலாம். லெஜிட்டான ஒரு ஏஐ ஏஜென்ட்னா எப்படி இருக்கணுன்ட்டு. ஏதாவது ஒரு பர்ப்பஸ் இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் ஏதாவது யூஸ் கேஸ் வந்தா நம்ம அன்னைக்கு இத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த ராலிய கண்டிப்பா வந்து இந்த ஸ்பெகுலேஷன்ல காசு எடுத்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம். பட் இத இப்ப சேஸ் பண்ணி போ வேணாம்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டெட் நம்ம வந்து ஏஐ டோக்கன்ஸ வச்சே போலாம். ஏன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து பயங்கரமா பம்ப் ஆகுற நரேட்டிவ் இதுவா தான் இருக்கும். வெர்ச்சுவல் புரோட்டோகால் ஆல்ரெடி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இத நான் பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் யாருக்குமே. ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா வேணா கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் கேப் ஆல்ரெடி வந்து 5 பில்லியன் கிட்ட போயிடுச்சு. புது ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா ஒரு பியூர் ஸ்பெகுலேஷன்ல இது பறந்துட்டுருக்கு. நான் வந்து நியர் புரோட்டோகால் நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணேன். வேர்ல்ட் டோக்கன் வந்து சஜெஸ்ட் பண்ணேன். ஈவன் ஆகாஷா நெட்வொர்க் இது கூட நீங்க வந்து ஆக்சுவலா பண்ணலாம். இது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான். பிட்டன்ஸ் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். இது எல்லாமே வந்து நீங்க வந்து கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு கேரண்டியா உங்களுக்கு 3x போதாதா? ஏன்னா அந்த ரிட்டர்ன் எதுல கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த புல் ரன்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ அத நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பேசலாம்? எத பெட்டரா இன்னும் டெப்த்தா பார்க்கலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரியும் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸா வந்து ஜஸ்ட் மார்க்கெட் அப்டேட் இந்த மாரி தான் போட்டுருக்கோம். காயின் அனாலிசிஸ்லாம் இதெல்லாம் பண்றது இல்லன்ட்டு. பட் நான் ஒரு புல் ரன் மிட்ல போய் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி போட்டுருக்கோம். நெறைய இது. அதில இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பம்ப் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாஸ்ட் 2 வீக்ஸா வந்து ஒரு புல் பேக்னால வந்து மார்க்கெட்டே ரொம்ப வந்து மேக்ஸிமம் ட்ராடவுன் ஒரு 50% 60% கிட்டலாம் ஆல் காயின்ஸ் அதெல்லாம் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும்போது நம்ம இத பத்தி பேசணும்னா வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் தான் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அத பத்திலாம் பேசல. ஒன்ஸ் பம்ப் ஆக மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு நம்ப வந்து ரொட்டேட் பண்றதுல அப்ப நம்ப சில காயின வந்து ப்ராப்பரா டெப்த் அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறமேல் தான் காயின்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது மாறப்போறது கிடையாது. ஸோ அப்படிதான் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அதே மாரி ட்ரேடிங்கும் சில பேர் நெறைய பேர் கேட்கறீங்க. நான் அத ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றேன். என்னோட இது வந்து கண்டிப்பா பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல்லா நான் ட்ரேடிங் வீடியோஸ் மட்டும் தான் பண்ணுவேன். எப்படி ட்ரேட் பண்ணணும், நானே லைவ் ட்ரேட் பண்றது. இதெல்லாம் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸா இருக்கும். அதையும் இப்ப நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்க காச நீங்க ஏதாவது மிஸ்டேக்ல கண்டிப்பா அதில வந்து லாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப பண்ண வேணாம் தான் நான் அத பண்ணல. பட் டெக்னிக்கலா சில விஷயங்கள் வந்து ட்ரேட் இல்லாம எப்படி இண்டிகேட்டர் யூஸ் பண்றது, இதெல்லாம் இத பத்திலாம் சைட்ல ஒரு வீடியோ பண்றதுன்னா, நான் அதுவும் பண்ணி போடுறேன். அதுவும் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. நீங்க கமெண்ட்ஸ்லயோ, குரூப்லயோ எனக்கு சொல்லுங்க. நான் அத அப்படியே ஃபாலோ பண்றேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.